காலையில் நம்முடைய சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தை திருப்பிக் கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகத்தினுடைய முக்கியமான மையம் என்னவென்று சொன்னால் சுதந்தரித்தல் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். சுதந்தரித்தல், அதுக்கு நேராக தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டே வருகிறார். எகிப்திலிருந்து விடுதலையாகி இப்பொழுது 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் அவங்க எதை சுதந்திரிக்கல. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை சுதந்தரிக்கவில்லை. 40 ஆண்டுகள் ஆகிற்று. இப்பொழுது அங்கே அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள். 4வது அதிகாரத்தில் கடந்த முறை நம்ம படித்த பொழுது அவர்கள் யோர்தானை கடந்து அந்த எல்லைக்குள்ளே வந்து விட்டார்கள். இப்பொழுது சுதந்தரிக்க போகிறார்கள். ஆனால் சுதந்தரிப்பதற்கு முன்பதாக தேவன் செய்த சில காரியங்களை தான் இந்த 5வது அதிகாரத்திலே நம்ம படிக்க போகிறோம். சரியா? ஆண்டவர் அவர்கள் கொடுப்பேன் என்ற தேசத்தை சுதந்தரிப்பதற்கு முன்பதாக தேவன் செய்த சில காரியங்களை இன்றைக்கு படிக்க போகிறோம். சரியா? இந்த புத்தகத்தை நாம் படிக்கிறப்ப மனதிலே ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பானது இலவசமாய் கொடுக்கப்பட்டது. சரியா? நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு என்பது இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே கொடுக்கப்பட்டது. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல, யாருடைய முயற்சியும் அல்ல, அதாவது மனிதனுடைய முயற்சி அது அல்ல. தேவன் கிருபையாய் கொடுத்த தேவனுடைய ஈவு என்று சொல்லப்படும். ஈவு என்று சொன்னால் கிஃப்ட். சரியா? பரிசு, இலவசமாய் கொடுக்கப்பட்ட பரிசு. யாரெல்லாம் வாங்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் என்ன பண்ணுகிறார்? இந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். விசுவாசத்தினாலே நாம் அதை பெறுகிறோம். ஒருவனும் பெருமை பாராட்டத்தபடிக்கு இது கிரியைகளால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசம் என்பது கிரியைகள் அல்ல. விசுவாசம் என்பது என்னவென்று சொன்னால், ஆண்டவரே என்னால் முடியாது, என்னை ரட்சியும், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அந்த மனுஷன் சொல்லுகிறான். அவன் நீதிமான் ஆக்கப்பட்டவனாயிருக்கிறான். சிலுவையிலே தொங்கும் பொழுது ஒரு மனிதன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும், என்னை மறந்துடாதீங்க, என்னை தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். அன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னோடு கூட இன்றைக்கு பரதேசியில். இலவசமாய் யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யோவான் 1 அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இப்ப யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற 700 கோடி மக்களும் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி கேட்பார்கள் என்று சொன்னால், அந்த மனுஷனுக்கு தேவன் ரட்சிப்பை இலவசமாய் கொடுக்கிறார். யாரெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறார்களோ அவங்களுக்கு அந்த ரட்சிப்பு இல்லை. அவங்க தான் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இல்லையா? யோவான் 3வது அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசிக்கிறவனுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. எந்த வசனம் சொல்ற? யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனம். 16ஆம் வசனத்தில் இவ்வளவாய் உலகத்தில் அன்புக்கு வந்தார். எதற்காக அன்புக்கு வந்தார்? ஒருவனும் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக. எப்படி கெட்டு போகாமல் இருக்க முடியும்? விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான். ஆனா 18ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டு ஆயிற்று. இப்ப விசுவாசித்தல், இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரல் இட்டார்கள், தேவன் அவர்கள் என்ன பண்ணுகிறார்? விடுதலை ஆக்குகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய முயற்சி என்ன? ஒண்ணுமே இல்லை, நம்பினார்கள். போன வாரம் கூட சாயங்காலத்தில் பிள்ளைங்க அழகாக நடிச்சு காமிச்சாங்க இல்லையா? நிலைக்காலிலே பூசப்பட்ட இரத்தம். இப்ப யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டார்கள், அதை கொன்றார்கள், அதனுடைய இரத்தத்தை நிலைக்காலிலே பூசினார்கள். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்படுதல் என்று சொல்லுவோம். அவரை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய இரத்தம் என் மேலே பூசப்படுகிறது. அதனால எனக்கு என்ன உண்டு? மீட்பு உண்டு. இது இலவசம். அது மட்டுமல்ல, எகிப்தியர் கையிலிருந்து தேவன் இஸ்ரவேலை என்ன பண்ணுகிறார்? முழுமையாய் விடுதலை ஆக்குகிறார்.
சரி, அது ரட்சிப்பு. இப்பொழுது அவங்க எந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிப்பதற்காக வந்திருக்கிறாங்க. எதை சுதந்திரிக்க போகிறார்கள்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்க போறாங்க. அந்த சுதந்திரத்தில் என்ன உண்டு? நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அந்த சுதந்திரிக்கிறதுல என்ன உண்டு? போராட்டங்கள் உண்டு. யுத்தம் பண்ண வேண்டும், போராட வேண்டும், எதிரியை எதிர்கொள்ள வேண்டும். சரியா? அதில் போராட்டம் உண்டு. அப்படியானால் ரட்சிப்பு இலவசம். ஆனால் தேவனுக்காக சாதிக்கிற, தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின எபேசியர் 1:3 என்ன சொல்லுகிறது? உன்னதத்தில் உள்ள சகல விதமான ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் உன்னதத்தில் உள்ள சகல விதமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தார், அது போல உன்னதத்தில் உள்ள சகல விதமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தினாலே ரட்சிப்பை மட்டுமல்ல, விசுவாசத்தினாலே அநேக காரியங்களை சாதித்தவர்களை எபிரேயர் 11 வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே, அதே விசுவாசத்தினாலே. ஆனால் அந்த விசுவாசத்தினாலே அவர்கள் போராட வேண்டியதாக இருந்தது. போராடினதினாலே ஆபேல் மரித்தான். ஆனாலும் என்ன, எப்படி அவனை ஆண்டவர் எப்படி கணக்கெடுக்கிறார்? மேன்மையான பலியை செலுத்தினான். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனானான். எப்படி ஆனான்? அவன் வாழ்ந்தான். 25 ஆண்டுகள் காத்திருந்தான். மகனை பலியிட சொல்லும் பொழுது பலியிட்டான், பலியிட முன் வந்தான், அவன் வாழ்ந்தான். அதே போல இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரட்சிப்பை பெறுவது மட்டும் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரட்சிப்பை பெற்றுவது நம்மளுக்கு இலவசமாய் தேவன் அதை கொடுத்து விட்டார் விசுவாசத்தினாலே. ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருக்காய் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு. அதே விசுவாசத்தினாலே அதில் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. இப்போ அவங்க எந்த எல்லைக்கு வந்துட்டாங்க? எதிரியினுடைய எல்லைக்குள்ள வந்துட்டாங்க. எதை சுதந்திரிக்க போறாங்களோ அந்த எல்லைக்குள்ள வந்துட்டாங்க. வந்த உடனே ஆண்டவர் சில காரியங்களை சொல்கிறார். அதை தான் இந்த 5வது அதிகாரத்திலே படிக்க போகிறோம். சரிதானே? இது வர்றதுக்கு நான் எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த எல்லைக்குள்ள வர்றதுக்கு 40 வருஷம். எப்பயும் வந்திருக்கலாம். அவங்க 40 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கலாம். இந்த முதல் வருஷத்துலேயே உள்ளுக்கு நுழைஞ்சிருக்கலாம். ஆனால் நுழையல. 40 வருஷம் வீணா போச்சு. வருஷம் வீணா போனது மட்டும் இல்லை, மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? இறந்துட்டாங்க. இந்த ரெண்டும் நடக்கிறத பற்றி நீங்கள் பார்க்காதீங்கண்ணே. சரியா? நீங்கள் என்ன மட்டும் தான் பார்க்கணும். இந்த இவங்கெல்லாம் ரொம்ப பார்க்குறாங்க. சரியா? என்ன மட்டும் தான் பார்க்கணும். அதுக்கு நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. அப்படி சொல்லணும்னா அப்பா அம்மா வெளியே போக சொல்லணும். பிரச்சனையா? நல்லா கவனிச்சவாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பரிசு. சரியா? ஏன்னு சொன்னால், இந்த உலகத்தின் மக்கள்லாம் எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? நல்லா கவனிங்க. உலகத்தின் மக்கள் எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க? பிறந்ததுனால வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு சில லட்சியங்கள் உண்டு. என்ன லட்சியம் உண்டு? பணம் சம்பாதிக்கணும், சிலதை சாதிக்கணும், அப்புறம் கின்னஸ் புக்கில் என் பேர் வரணும். அக்கா மீசி நகத்தையெல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சாதிக்கலாம்? பேர் வாங்கணும், ஏதாவது ஒன்று செய்யணும், சாதிக்கணும். ஆனால் அந்த பூமியில் எதை நீங்கள் செஞ்சாலுமே எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? இந்த பூமியில் விட்டுட்டு போகணும். ஆனால் தேவன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு நித்தியமான ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறார். தேவனுக்காய் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம். உங்களால் முடியுமா? முடியாதா? என்ன நம்மளால முடியாது. ஆனால் தேவன் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறார். அதில் நம்மோடு கூட நிற்க வேண்டும். சரியா? 40 வருஷத்துக்கு முன்னாடி இதே பகுதியை பற்றி அவங்க பார்த்தப்ப சொல்லிட்டாங்க, தேசம் நல்ல தேசம்தான், ஆனால் எங்களால் என்ன பண்ண முடியாது, சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க சுதந்திரிக்காமல் போயிட்டாங்க. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பாஸ்டர் அப்படி தான் சொல்லுவார், நம்ம நாளைக்கு சாப்பிட்றதுக்கே வழியை காணணும்னு என்ன ஆண்டுக்கா என்ன பெரிய சாதிக்க போகிறோம் என்று சொல்லி நம்ம லேசாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமானால் நம்ம ஆண்டுக்காக எதையுமே சாதிக்க போகிறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கை அப்படியே ரட்சிப்பை மட்டும் பெற்றவர்களாக
அப்படியே பரலோகத்துக்கு போய் சேருவோம். வெறுங்கையாய் போய் நிற்க போகிறோம். ஆண்டுக்காக எதையுமே செய்ய முடியாது. ஆனால் அப்படி இல்லை. தேவன் நம்மை பெரிய காரியத்துக்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார். எந்த மனுஷனை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய முடியும் சொல்லி எதிர்பார்த்து அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷனை தேடுகிறார் ஆண்டவர். அந்த மனுஷன் நாம இருக்கலாம். இந்த தேசத்திலே சில காரியங்களை செய்வதற்காக தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஒரு மனுஷனாலே. சொல்கிறேன், நான் பெண் சகோதரிகளோடு கூட பேசும்போது ஒரு பையன் 5 அப்பம் 2 மீனை தான் யார் கையில் கொடுத்தான்? எஸ்பா கையில் கொடுத்தான். எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க? புருஷர்கள் மட்டும் 5000 பேர். அவ்வளோ பெரிய காரியம் எப்படி நடந்ததுன்னு சொன்னால், அவன் தன்னுடையதை ஆண்டு கரத்திலே கொடுத்தான். அப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி அவன் எதிர்பார்க்கல, அவனுக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் அது நடந்தது. அதே போல் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை, இப்போ பில்லிகிராம் இறந்துட்டாங்க சரியா, சொல்லும்போது 200 மில்லியன் பீப்புளுக்கு அவர் சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறார். ஒரு மீம்ஸ் அங்கே படம் போட்டிருந்தப்ப சொன்ன, அவர் பரலோகத்துக்கு போகிறார், அங்கேயும் பைபிளோட தான் போயிருக்கார். அந்த படத்தில் நல்லா இருந்துச்சு அந்த படம். உடனே தேவதூதன் சொல்கிறார், உங்களுக்கு தேங்க் பண்ணுறதுக்காக நிறைய பேர் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. சொல்லி அந்த வசனத்தில், உங்களை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு அனித்தியமான பொருட்களினாலே சிநேகிதர்களை சம்பாதிங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த பூமியில் தேவன் சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அறிவாக இருக்கலாம், ஒருவேளை பணமாக இருக்கலாம், சில தாளந்துகளாக இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க, எல்லாருக்கும் ஏதோ ஒன்று கொடுத்திருக்கிறார். அதை வைத்து யாரை சம்பாதிக்க வேண்டும்? நித்தியத்துக்கானவைகளை சம்பாதிக்க வேண்டும். தானியேல் 12வது அதிகாரம் சொல்லும் பொழுது யார் ஞானவான்கள் சொன்னா, அதை எடுத்துக்கலாமே. தானியேல் 12வது அதிகாரம், யார் ஞானவான்கள்? 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 12வது அதிகாரம் 3ஆம் வசனம், தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பில்லிகிராம் சாதாரணமான ஒரு விவசாயிக்கு பிறந்த பிள்ளை. வசதியான குடும்பம்லாம் கிடையாது, சாதாரணமான குடும்பம். ட்ராப் அவுட் ஸ்கூல்லேருந்து, எல்லாம் படிக்க முடியாதுன்னு சொல்லி வெளியே அனுப்புகிறார் அந்த கேஸ். ஆனால் அவர் ஆண்டருக்காக இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியுமா என்று சொன்னால், தேவன் அந்த மனுஷன் என்ன பண்ணுகிறார்? கையிலே எடுத்தார். தேவன் எடுத்தார் என்பது மட்டுமல்ல, இந்த மனுஷன் தன்னை தேவனுடைய கரத்திலே கொடுத்தார். நான் யோசித்து பார்த்துருந்தேன், அந்த மாதிரி ஆக முடியுமா தெரியல. எல்லாரும் பில்லிகிராம் போல தான் பயன்படணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஏதோ ஒன்றை தேவன் செய்யும்படியாக நம்மை படைத்திருக்கிறார். இந்த பூமியிலே பெரிய காரியத்தை செய்து முடிக்கும்படியாக, செய்ய முடியாததை செய்யும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். நம்ம கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே எதற்காக என்னை பிடித்தீர்கள், நான் அதை செய்ய வேண்டும். அந்த ஆசை ஒவ்வொரு மனுஷனுக்கு இருந்தால் நிச்சயமாக தேவன் அதை செய்து முடிப்பார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அர்ப்பணிப்பு மட்டும்தான். ஆண்டவரே இதோ இருக்கிறேன், என்னை பயன்படுத்தும் அப்படின்னு சொன்னால் தேவன் தான் செய்ய விரும்பினதை நம் மூலமாக செய்து முடிப்பார். சரியா? யோவான் ஸ்நானன் ஒரு அற்புதம் கூட செய்யலை. அன்னைக்கு யாரோ பில்லிகிராமை பற்றி சொல்லும்போது அவர் சொன்ன காரியம், பில்லிகிராம் ஒரு அற்புதம் கூட செய்யலை. ஒருத்தரையும் அப்படி உள்ளெல்லாம் வைக்கல. ஆனால் அவர் பிரசங்கம் பண்ணுறதே ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான். சுவிசேஷ பிரசங்கம் தான் பண்ணினார். ஆனால் அவர் மூலமாக தேவன் அநேகரை ரட்சித்தார். அப்போ பெரிய காரியத்தை தான் செய்யணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஆனால் தேவன் சொன்னதை என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். அவ்வளோதான். அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். சரி, யோசுவாவின் புத்தகம் 5வது அதிகாரத்தினுடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். 3 காரியங்களை பார்க்க போகிறோம். அவர்கள் 6வது அதிகாரத்திலே எரிகோ பட்டணத்தை பிடிக்க போகிறார்கள். முதல் வெற்றியை பெறப்போகிறார்கள். 6வது அதிகாரத்தில் அந்த தேசத்தை சுதந்திரிக்க போகிறார்கள். இப்ப அந்த எல்லைக்குள்ள வந்துட்டாங்க. வந்த அவர்களிடத்திலே தேவன் 3 காரியங்களை செய்கிறார். ஒன்று, முதலாவது வசனத்திலே நாம் பார்க்க போகிறோம். தேவன் இவர்களின் சத்துருக்களின் வாழ்விலே செய்த காரியம். அது அவர் செய்த காரியம், இயேசு கிறிஸ்து செய்த, ஆண்டவர் செய்த காரியம்.
சத்துருக்களின் வாழ்க்கையிலே அவர் செய்த காரியம். சொன்ன இப்போ எந்த எல்லைக்குள்ள வந்துட்டாங்க, நல்லா நீங்கள் அந்த படமாக நீங்கள் நினச்சி பார்க்கணும். அதை உங்கள் மனசில் அதை பிக்சராக கொண்டு வரணும். ஆற்றை கடக்கிற வரைக்கும் இவங்க இங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆற்றை கடந்து எங்கிட்ட வந்துட்டாங்க, எதிரிகளின் எல்லைக்குள்ளே வந்துட்டாங்க. அப்போ இவங்க எதிரியின் எல்லைக்குள்ளே இருக்காங்க. ஆண்டவர் செய்த முதல் காரியம் முதல் வசனத்தில் பார்க்கும், சத்துருக்களின் வாழ்க்கையிலே தேவன் செய்த காரியம். 2வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் இஸ்ரவேலரிடத்திலே தேவன் எதிர்பார்க்கும் காரியம், அதை நான் பார்க்க போகிறோம். சரியா? 3வது பார்த்தா 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் அடுத்த கட்டத்திற்கு அவர்களை வழிநடத்துகிற ஒரு ஆரம்பம். சரி, அது ரொம்ப சின்ன ஆரம்பம். அது 6வது அதிகாரத்திலே தொடர்கிறதாக காணப்படுகிறது. முதல் வசனத்தை வாசிக்கலாம். 5வது அதிகாரம் முதல் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீரும் அளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்து அருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். தேவன் செய்த காரியம் சத்துருக்களின் வாழ்க்கையிலே, அந்த பகுதியின் மக்களின் வாழ்க்கையிலே. இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா முதல் வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, யோர்தானுக்கு மேல் கரையில் குடியிருந்த எமோரியர். சரியா? அப்ப யோர்தானுக்கு மேல்கரை, அவங்க ரொம்ப பக்கத்தில் இருந்தாங்க. யாரு, எந்த ஊரை சேர்ந்தவங்க? எமோரியர். ஓகே, அந்த பட்டணம் பேர் என்ன? எரிகோ பட்டணம். எரிகோ பட்டணம். சரியா? இப்போ அவங்க தான் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருந்தால் இவங்களுக்கு என்ன பண்ணுச்சு, சமுத்திரம், அங்கே நதி அவங்களுக்கு வழி விட்டது. அதை அவங்க அப்படியே பார்க்குறாங்க. அவங்க மட்டும் பார்க்கல, சகல ராஜாக்களும் சமுத்திரத்து அருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டபோது. சமுத்திரத்து அருகேன்னு சொன்னா எந்த சமுத்திரம் அங்கே இருந்துச்சு? மேப்பில் கடைசி மேப்பில் பார்த்தீங்கன்னா எந்த சமுத்திரம் இருக்குதுங்க? கடைசி மேப்பில் அதுக்கு முந்தின 2வது மேப்பை பாருங்க. பெரிய சமுத்திரம். சரியா? மத்திய தரை கடல் சொல்லி போட்டிருக்கு, மத்திய தரை கடல். அப்போ இவங்க எந்த சைடு இருக்காங்க? இந்த மேப்பை பாருங்க, கொஞ்சம் பாருங்க. நடுவில் இருக்கிறதா யோர்தான். யோர்தானுக்கு இந்த சைடு இருந்தாங்க. இப்போ எரிகோ பக்கம் வந்துட்டாங்க. எரிகோ வந்து ரொம்ப யோர்தான் பக்கத்திலேயே இருக்குது. ஆனால் இந்த கரையோரம் இருக்கிற எல்லா ராஜாக்களும் கேள்விப்படுகிறார்கள். எதை கேள்விப்பட்டாங்க? இந்த மாதிரி தண்ணியே வத்தி போச்சுங்க உங்க கடற்கரை வரைக்கும். அது கொஞ்ச நேரம் இல்லை, எவ்வளோ நேரம்? நான் போன முறை சொன்னப்போ ஏறக்குறைய ஒரு நாள் பகல் முழுவதும் அவங்க கடந்திருப்பாங்க. லட்சக்கணக்கான மக்கள் கடக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த எதிரிகளாக இருந்த அந்த மக்கள், அவங்கள இருதயம் சோர்ந்து போய்விட்டது, கரைந்து போய்விட்டதுன்னு சொல்லி இதே மாதிரி வசனம் எங்க பார்த்தோம்? 2வது அதிகாரத்தில் பார்த்தோம். யார் சொன்னது? அது ராகாப் பேசி, எரிகோ பட்டணத்துக்குள்ளே இருந்த ராகாப் சொல்லுகிறாள், எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. வாசிக்கலாமா? யோசுவா 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியின் 2 ராஜாக்களாகி சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டபோது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. இது எப்ப நடந்த காரியம்? இது நான் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன். சரியா? உங்களுக்கு சரித்திரம் தெரியணும். இது எப்போ, எவ்வளோ நாளைக்கு முன்னாடி நடந்தது? 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அவங்க பயணத்தை ஆரம்பித்த நாட்கள் நடந்தது. அப்பயே அவங்க கேள்விப்பட்டுட்டாங்க. அப்பயே அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? பயம் பிடிச்சி போச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க எந்த பகுதிக்கு வராங்க. தங்களுடைய பகுதியை தான் பிடிக்க வருகிறார்கள். தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். யோர்தான், அது அங்கே கானான் தேசத்தை அவர்கள் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆபிரகாமுக்கு. அவர்கள் இங்கே தான் வருகிறார்கள், நம்மையும் தோற்கடித்து விடுவான்னு சொல்லி அப்பயே அவங்க சோர்ந்து போனாங்க. ஆனால் இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. சரியா? அப்போ ஆண்டவர் அப்பயே இவங்களுக்கு எதை கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு? இந்த பகுதியை கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டார். ஏன் அவங்க பெற்றுக்கொள்ளலை? அவங்க விசுவாசிக்கலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இப்ப நடந்தது மட்டும் இல்லைங்க, இந்த 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறது இப்ப நடந்தது. ஆனால் இது எப்பயே நடந்துருச்சு சொன்ன 40 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சு. அப்ப 40 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அதை சுதந்திரிக்க வேண்டும். ஆனா அவங்க சுதந்திரிக்கவில்லை. என்னாகமம் 14வது அதிகாரத்துக்கு வரலாம். என்னாகமம் 14வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஏன் அழுதாங்க? முந்தின அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க. முந்தின அதிகாரம் கடைசி வசனத்தை கடைசி 2 வரியை மட்டும் வாசிக்கிறேன். தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். ஒரு 10 பேர் வந்து சொன்னாங்க. நம்மளால முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாதுங்க. சில நம்முடைய மனசுல வந்து ஆசை வருது, பாஸ்டர் சொல்றது உண்மைதான், பைபிள் சொல்றது உண்மைதான், தேவன் நம்ம ஒரு நோக்கத்தோடு தெரிஞ்சுக்கொண்டா தேவனுக்காக நான் பெரிய காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லும் பொழுது சிலத்து நம்முடைய கணவனே வந்து சொல்லலாம் அதெல்லாம் முடியாது, சும்மா கடை அப்படி சொல்லுவாங்க. சிலத்தர் மனைவி சொல்லலாம் முடியாது சொல்லி, சிலத்தர் யாரோ ஒருவர் வந்து நம்மிடத்தில் சொல்லலாம் அதெல்லாம் முடியாது என்று சொல்லி. அப்படிதான் இந்த மக்களுக்கு சொந்த மக்கள் தான் சொன்னாங்க. அதுவும் போய் பார்த்துட்டு வந்தவங்க தான் சொன்னாங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்க. 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 13வது அதிகாரம் 31ஆம் வசனத்தில், அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே முடியாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். தேவன் உள்ளுக்கு செஞ்சதில் அவங்களுக்கு தெரியல. 40 ஆண்டுகளுக்கு முன்பதாய் சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தை இப்பொழுது 40 ஆண்டுகளுக்கு பின்பதாக சுதந்திரிக்க வருகிறார்கள். நம்ம முந்தின அதிகாரம் 4வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஜனங்கள் ஆண்டவரை நம்பி யோர்தானை கடந்து யோர்தானுக்கு இங்கிட்டு வந்துட்டாங்க. தேவன் செய்த முதல் காரியம் என்னன்னு சொன்னா, சத்துருக்கள் இருதயத்திலே அவர் எதை கொண்டு வந்தார்? பயத்தை கொண்டு வந்தார். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நம்ம யாரை பார்த்து பயப்படுறோம்னா நம்முடைய இயலாமையை பார்த்து பயப்படுகிறோம், நம்முடைய எதிரியின் பலத்தை பார்த்து பயப்படுகிறோம். ஆனால் நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அவங்கள யார் பார்த்துக்கிடுவா? ஆண்டவர் பார்த்துக்கொள்வா. ஆண்டவர் அதை பார்த்துக்கொள்வா. அதுதான் உண்மையான ஒரு காரியம். தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் என்னையும் உங்களையும் கொண்டு தேவன் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதற்காக தேவன் செய்ய வேண்டியதை அவர் அழகாய் செய்து கொண்டே தான் இருக்கிறார். நான் தான் என்ன பண்ண வேண்டுமானால் விசுவாசத்தின் அடியை எடுத்து நான் வைக்க வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிறார். அதை அவங்க செஞ்சாங்க. 4வது அதிகாரத்தில் செய்தார்கள், தைரியமாய் செய்தார்கள். எந்த எல்லைக்குள்ள போனாங்க? எதிரியின் எல்லைக்குள்ளே தைரியமாய் போனார்கள். போனதுனாலே தேவன் செய்த காரியம் என்ன சொன்னா, சத்துருக்களுடைய பலனை ஒடுக்குகிறார், தைரியத்தை கரைந்து போக பண்ணுகிறார். அதனால அவங்க என்ன பண்ணலன்னு சொன்னா, அவங்களை எதிர்த்து வரவில்லை. எவ்வளவு மக்கள் அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பார்க்கணும். யோர்தானுக்கு அப்புறம் பார்த்தா எரிகோ பட்டணம் மட்டும் இல்லை, ஏராளமான பட்டணங்கள் இருந்துச்சு. எல்லாம் சேர்ந்து வந்திருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? எல்லாம் சேர்ந்து வந்திருந்தாங்கன்னா என்ன இருப்பாங்க? இவங்க தோற்று போயிடுவாங்க. அவ்வளவு மக்கள் அந்த பகுதியில். ஏன்னா இதுக்கு பின்னாடி அவங்க கீழ்ப்படியாம போறப்ப எத்தனையோ முறை தோற்றார்கள். ஆனா இப்ப தைரியமா வந்து நிற்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, தேவன் அவர்களை பலவீனப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிற காரியத்தை அவர் செய்வார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதை தான் நான் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஆசைப்படுகிற ஒரு காரியம்னு சொன்னால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய குடும்பத்தின் மூலமாக, நம்முடைய சபையின் மூலமாக தேவனுக்காக நாம் செய்ய வேண்டிய இந்த பூமியிலே நான் செய்து முடிக்க வேண்டும் அன்று எனக்கு அந்த கிருபையை தாங்க. நம்ம பேக்ரவுண்ட் ஒருவேளை ரொம்ப சாதாரணமான பேக்ரவுண்டாக இருக்கலாம், பலவீனமான குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவர்களாய் நாம் இருக்கலாம், பணபலம் இல்லாதவர்களாய் நாம் இருக்கலாம். ஆனால் தேவன் செய்ய விரும்புவாரானால் அவர் என்ன பண்ணுவார்? செய்து முடிப்பார். அதான் முக்கியமான ஒரு காரியம். அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதை செய்கிறவராக இருக்கிறார். தேவன் அற்புதமாக அதை செய்கிறவராக இருக்கிறார். இப்போ அவங்க கீழ்ப்படிந்தாங்க, எதிரியின் எல்லைக்குள்ள வந்து விட்டார். ரெண்டாவது காரியத்துக்கு வரலாம். இப்போ ஆண்டவர் செய்கிறதை முதல் வசனத்திலே செஞ்சு முடிச்சிட்டார். சத்துருக்கள் எல்லாம் அப்படியே இப்போ அதை வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால்,
6வது அதிகாரம் முதல் வசனத்தில் பாருங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவனும் உள்ளே வரவும் இல்லை. ஏன்? பயம். என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற பயம் பிடித்ததுனாலே கதவை பெர்மனண்டா சாத்திருன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் சாத்திட்டாங்க. உள்ள யாரும் போகல, வெளியே யாரும் வரவில்லை. அது ஆண்டவர் செஞ்சிட்டார். 2வது வசனத்திலிருந்து தேவன் இஸ்ரவேலிடத்தில் எதிர்பார்க்கும் காரியம் வாசிக்கிறேன். 2வது வசனம். அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் இசை இஸ்ரவேல் புத்திரருக்கு விருத்த சேதனம் பண்ணு என்றார். அந்த 2ஆம் இசைன்னு சொன்னா ஏற்கனவே அவர்கள் பண்ணினவர்களுக்கு 2வது இசை என்ற அர்த்தம் அல்ல. இந்த 40 ஆண்டுகளாக என்ன செய்யப்படவில்லை? குழந்தைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களோடு கூட ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கையின் அடையாளம் தான் அந்த விருத்த சேதனம். சரியா? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட அழகான உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை பண்ணிதான் உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். அதற்கு அடையாளமாக அவர் சொல்லுகிறார். 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாயிருக்கிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளம். சரி, அடையாளம் நல்லா புரிஞ்சுக்கணும். சொல்றாரு, ஆண் பிள்ளைகளுக்கு நீங்க விருத்த சேதனம் பண்ண வேண்டும் சொல்கிறார். அது எனக்கும் உனக்கும் செய்யப்பட்ட உடன்படிக்கையின் அடையாளம் என்று சொல்லுகிறார். 12ஆம் வசனம் நல்லா கவனிங்க. உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். எல்லா ஆண் பிள்ளைகளும் பண்ணப்பட வேண்டும். அடுத்த வசனம். உன் வீட்டிலே பிறந்த 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நுனித்தோளின் மாம்ச விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளையாயிருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல்கிறார். இது என்னன்றதை புரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன உடன்படிக்கை? ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டதின் உடன்படிக்கை. ஆபிரகாமை கொண்டு தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதற்கான ஒரு உடன்படிக்கை. அதுதான் சொல்றார், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆபிரகாமும் தேவனும் அல்ல, தேவன் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆபிரகாம் ஒன்று மட்டும் செய்யணும், அந்த உடன்படிக்கை அடையாளமான இந்த விருத்த சேதனத்தை அவன் செய்ய வேண்டும். அப்படி செய்யலன்னு சொன்னா அந்த உடன்படிக்கைக்குள்ள யார் வர முடியாது? செய்யாதவன் வர முடியாது. அதுதான் தேவன் சொல்கிறார். இது சொல்லி 10 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதீங்கன்றீங்களா? 400 வருஷம் ஆச்சு. 400 வருஷத்துக்கு மேலாச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் ஏத்துக்குள்ள போய் இப்போ 400 வருஷத்துக்கு மேலாச்சு. ஆபிரகாம்கிட்ட சொல்றார், 400 வருஷத்துக்கு பின்னாடி தான் ஜனங்கள் எங்கே வருவாங்க? இந்த தேசத்துக்கு நான் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன்னு சொல்றாங்க. எய்த்தில் இருந்த பொழுது அவர்கள் செய்திருப்பார்கள். ஆனால் இந்த வனாந்திரத்திலே அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன பண்ணலன்னா விருத்த சேதனம் பண்ணவில்லை. அது கீழே நீங்க வாசிக்கும் போது தெளிவாக தெரிகிறது. 4ஆம் வசனத்தை பாருங்க. 5வது அதிகாரம் 4ஆம் வசனம். யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால், எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் பிள்ளைகளாகிய ஆண் மக்களாகிய யூத புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியிலே வனாந்திரத்தில் மாண்டு போனார்கள். யாரு? ஆண்கள்னு சொன்னா எத்தனை வயசுக்கு மேற்பட்டவங்க? 20 வயசுக்கு மேற்பட்டவர்கள். அவங்கள தான். அதனால தான் நான் 5000 புருஷர்கள் சாப்பிட்டாங்க சொன்னா என்ன அர்த்தம்னா 20 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் 5000 பேர். அப்ப 20 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இருந்திருப்பாங்க, பெண்கள் இருந்திருப்பாங்க. அவங்களாம் கணக்கில் எடுக்க மாட்டாங்க. அது இஸ்ரேல் ஜனங்களுடைய பழக்கம். அப்ப
20 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் யாரெல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் வனாந்திரத்தில் என்ன பண்ணிட்டாங்க? இறந்துட்டாங்க. 20 வயசு கீழ்பட்டவங்களும் வனாந்திரத்தில் பிறந்த பிள்ளைகளும் தான் எங்க வந்து சேர்ந்திருக்காங்க? இப்ப கானான் தேசத்துக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. இதுதான் பேக்ரவுண்ட் பற்றி புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த வனாந்திரத்தில் உள்ள ஜனங்கள் என்ன பண்ணா, விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். பாருங்களேன், 5ஆம் வசனம். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்திரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். அவங்களுக்கு தான் விருத்த சேதனம் பண்ணும்படியாக தேவன் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் இப்பொழுது நல்லா கவனிச்சுவாங்க. கொஞ்சம் கடினமான காரியம், நான் புரிஞ்சுக்கணும், எல்லாரும் புரியணும்னு ஆசைப்படுறேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்பொழுது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தேவன் அவளுக்கு கொடுக்க போகிறார். எல்லைக்கு வந்துட்டாங்க, எல்லைக்குள்ள வந்துட்டாங்க. சத்துருக்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் செஞ்சிட்டாரு. இப்ப அடுத்தது அவங்க செய்ய போறது அந்த தேசத்தை சுதந்திரிக்க போறாங்க. ஆனா அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா எல்லாருக்கும் என்ன பண்ணு? விருத்த சேதனம் பண்ணு. எவ்வளவு பேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? லட்சக்கணக்கான பேர் தான், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்கள் பண்ணியிருப்பாங்க. எந்த எல்லைக்குள்ள இருக்காங்க? இப்ப எதிரியின் எல்லைக்குள்ள இருக்காங்க. விருத்த சேதனத்தினுடைய கஷ்டமும் தெரியும். அப்ப ஆபத்தான சூழ்நிலை, எதிரியின் எல்லைக்குள்ளே ஆண் மக்கள் எல்லாரும் அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்படுவார்களானால் ஆபத்தான சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னோடு கூட உடன்படிக்கை, நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். அந்த உடன்படிக்கைக்குள்ளே நீ வர வேண்டுமானால், அந்த ஆசீர்வாதத்துக்கு நீ சொந்தக்காரனாய் மாற வேண்டுமானால், நான் சொன்னதை என்ன பண்ணி ஆகணும்? செய்யணும்னு சொல்ற. அவங்க எந்த பதிலுமே பேசல. 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க? எதிரிகள் வந்து எங்களை என்ன பண்ணிடுவாங்க? அழிச்சிருவாங்க, நாங்க செய்ய முடியாது, நாங்க எந்த இடத்துல இருக்கோம்? எதிரியின் எல்லைக்குள்ள இருக்கிறோம். இப்ப யுத்தம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறதா? விருத்த சேதனம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறதா? அதெல்லாம் முடியாது என்று சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இப்பொழுது யாருமே எந்த பதிலும் சொல்லவில்லை. யோசுவா என்ன சொன்னானோ, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அவர்கள் செய்தார்கள். ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளலாமே. ஆதியாகமம் 17வது அதிகாரம், யாத்திராகமம் 4வது அதிகாரம், மன்னிச்சுக்கோங்க, யாத்திராகமம் 4வது அதிகாரம். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் 3வது அதிகாரத்திலே மோசேயை தன்னுடைய ஊழியத்திற்காக அழைக்கிறார். மோசே எங்கே வளர்ந்தவன்? அரண்மனையிலே வளர்ந்தவன். எந்த சூழ்நிலையிலே பிறந்தவன்? யோசிக்கணும் தான் கேள்வி கேட்கிறேன், சரியா? ராஜா ஆண் குழந்தைகள் எல்லாம் என்ன சொல்றான்? கொன்றுங்கன்னு சொல்லிட்டான். மோசே பிறந்த காலத்திலே இருந்த சூழ்நிலைன்னா ஆண் பிள்ளைகளை எல்லாம் நீங்க ஆத்துல தூக்கி போட்டுருங்க அப்படி சொன்ன. அப்ப மோசைக்கு அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் குழந்தை அழுகும். அழுதா யாருக்கு தெரிஞ்சிடும்? வெளியே தெரிஞ்சிடும். அதனால விருத்த சேதனம் பண்ணவில்லை அவங்க அம்மா. இப்பொழுது ஆண்டவர் மோசையை தன் ஊழியத்துக்கு என்று அழைக்கிறார். 3வது அதிகாரத்தில் எவ்வளவோ சாக்கு போக்கு சொல்லி பார்க்கிறான். கடைசியில் ஆண்டவர் சொல்றார், நீ கிளம்பிதான் ஆகணும்னு சொல்லிட்டாரு. அதனாலே அவன் கிளம்புகிறான். கிளம்பின பொழுது 4வது அதிகாரம் 24வது வசனம். 4வது அதிகாரம் 24வது வசனம். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். இந்த வார்த்தைகள் சில நேரத்தில் நமக்கு விளங்கல. ஆண்டவர் மோசையை ஊழியத்துக்கு அழைத்தார். இப்பொழுது வழியிலே அவனை கொல்ல பார்த்தார். எப்படி அழைச்சிட்டு கொல்ல முடியும்? ஆனா மனைவிக்கு புரிஞ்சிருச்சு, சிப்போராளுக்கு புரிஞ்சிருச்சு. 25வது வசனம். அப்பொழுது சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் காலுக்கு நடுவே எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். சரியா? கொஞ்சம் கருக்கான கொஞ்சம் கஷ்டமான ஒரு பகுதி இது. அதை செய்கிறாள். சிப்போராளுக்கு அது விளங்கிற்று அவள் என்ன செய்ய வேண்டும் என்பதை. இங்கே மோசேயும் சரி, மோசையின் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்படாது இருந்தார்கள். அது அங்கே நடைபெறுகிறது. எதற்காக என்று சொன்னால், மோசையை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். மோசே எதற்குள்ளே வர வேண்டுமா? தேவனுடைய உடன்படிக்கையின் கீழ்ப்படிதலுக்குள்ளே அவர் வர வேண்டும். அதே போல இப்பொழுது
யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடுத்த கட்டத்திற்குள்ளே கொண்டு போகிறார். இது 40 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டு செய்ய விரும்பினார். ஆனா அவங்க யாருமே கீழ்ப்படிய விரும்பல. அவங்க இன்னொரு தலைவனை தெரிந்தெடுத்து நாங்க எகிப்துக்கே போறோம் சொல்லி கிளம்புகிறார்கள். கூடாரத்தில் நின்று ராமுழுது அழுதுகிட்டு இருக்கிறாங்க, புலம்புகிறார்கள். எங்களை எதுக்காக இங்கே கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி மோசைக்கு விரோதமாய் கல்லர் எரிய பார்க்கிறார்கள். ஆண்டவர் கோவப்பட்டு தான் சொல்லிட்டார், நீங்க யாருமே காணாந்த தேசத்துக்குள்ள போறது இல்லைன்னு சொல்லிட்டார். வனாந்திரத்திலே மடிந்து போவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் எல்லாரையும் மடிந்து போக மாட்டேன். எல்லாம் செத்த பின்னாடி தான் இப்ப ஆண்டவர் மறுபடியும் யோர்தான் கரையிலே கொண்டு வந்து இப்ப நான் சொல்றதெல்லாம் செய்யும் சொல்றார். சொன்னபடியே அவர்கள் யோர்தானை கடந்தார்கள். இப்படி யோர்தான் கரையிலே நின்று கொண்டு ஆண்டு சொல்கிறார், எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணு என்று சொல்கிறார். எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணினார். 9வது வசனத்தை வாசிக்கலாம். 8வது வசனம், யோசுவா 5வது அதிகாரம் 8வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் தங்கள் இடங்களிலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். இது மிக முக்கியமான ஒரு காரியம். எரேமியா 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். யூதா மனுஷரே, எரேமியா 4வது அதிகாரம் 4வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் உன் அக்கிரமம் அக்கினியைப் போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள் சொல்றார். எந்த விருத்த சேதனத்தை பத்தி பேசுறார் ஆண்டவர்? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் தான் எரேமியாவின் காலத்தில். ஆனால் ஆண்டவர் சரீரத்தின் விருத்த சேதனத்தை பற்றி பேசாமல் இருதயத்தின் நுனித்தோலை பற்றி பேசுகிறார். அப்ப விருத்த சேதனம் எதை காட்டுகிறது சொன்னால், தேவனோடு கூட உடன்படிக்கை அது காட்டினாலும் தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை அது காட்டுகிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை வெட்டி அகற்றி போடுவதை அது காட்டுகிறது. அதை தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் உன் உக்கிரம் அக்கினியைப் போல எழும்பி, என் உக்கிரம் அக்கினியைப் போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். இருதயத்தின் விருத்த சேதனத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். உன் இருதயம் எனக்கு முன்பதாய் சுத்தமாக இருக்க வேண்டும், நான் விரும்பாத காரியங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதை சொல்கிறார். இதே யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை பாருங்கள். 3வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். எப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியும் என்று சொன்னார், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அதை தான் தேவன் இந்த இடத்துல யோசுவா 5வது அதிகாரத்தில் எதிர்பார்க்கிறார். எல்லா ஜனங்களுக்கும் விருத்த சேதனம் பண்ண. நிறைய பேர் இன்னும் என் உடன்படிக்கைக்குள்ளே வரவில்லை, நான் சொன்னதை அவர்கள் இன்னும் செய்யவில்லை, அதை செய்ய சொல்லு என்று சொல்கிறார். அவர்கள் செய்தார்கள். அதுதான் அந்த கில்கால் எனப்பட்டது. 9வது வசனத்தை வாசிக்கலாமா? யோசுவா 5வது அதிகாரம் 9வது வசனம் முக்கியமான ஒரு வசனம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் அங்கே கொண்டு வருகிறார். நல்லா கவனிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. புரட்டி போடுகிற ஒரு நிலைமை. தேவன் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் மாற்றுகிற ஒரு நிலைமைக்குள்ளே வர வேண்டும். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ரோமர்ல வாசிக்கும் போது இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சொல்லி வாசிக்கும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் ஏற்கனவே ரொம்ப வித்தியாசம் இல்லைங்க. உலகத்தின் மக்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை. நமக்கே அந்த வித்தியாசம் சில நேரத்தில் தெரிகிறது இல்லை. அவங்கள மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டுடைய பிள்ளை, நல்ல ஆசைகள், ஆண்டுக்கா பெரிய ஆசைகள் எல்லாம் உண்டு.
ஆனால் நம்மால் அதை சாதிக்க முடியாததற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே வெட்டி எரியப்பட வேண்டிய பகுதிகள் இன்னும் வெட்டி எரியப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதான் முக்கியமான ஒரு காரியம். எப்பொழுது அதை அவர்கள் செய்தார்களோ ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். என்ன எகிப்தின் நிந்தை? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எகிப்தின் நிந்தைன்னா என்ன? இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை வருஷம் எகிப்தில் அடிமையிலா இருந்தாங்க? 430 வருஷம், 400 வருஷத்துக்கு மேலாக. அப்ப அவங்களுக்கு பேரு தான், என் பேரு என்னதான்? அடிமைகள். அவ்வளவுதான். அவள் அடிமைகள், அவர்கள் அடிமைகள், கொத்தடிமைகள், சந்ததி சந்ததியாய் கொத்தடிமைகள். லட்சக்கணக்கான பேர் அடிபட்டை செத்து போனார்கள், எகிப்திலே அடிமைகளாய் இருந்தவர்கள். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அது. அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நிலையான தேசத்துக்கு அவர்களை கொண்டு வரப்போகிறார். நாடோடிகளாய் இருந்த அவர்களை இப்பொழுது அவர்களை கொண்டு வரப்போகிறார். அது மட்டும் இல்லை, நான் நேற்றைய தினத்தில் படித்துக் கொண்டிருந்த பொழுது இன்னொரு காரியம், அது என்னன்னு சொன்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்கள்லாம் எதை கேள்விப்பட்டாங்க? ஐயோ வராங்க, ஐயோ வராங்க. அவங்க சிவந்த சமுத்திரமே என்ன பண்ணுச்சு? பிளந்து வழிவிட்டுருச்சு, ஐயோ வராங்க சொன்னாங்க. ஆனால் எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் வரவே இல்லை. 40 வருஷம் ஆச்சு, இன்னும் வரல. அப்போ இந்த கானான் தேச மக்கள்லாம் என்ன பேசியிருப்பாங்கன்னா, மோசே அதை சொல்லுகிறான், ஆண்டவரே நீங்கள் கோவப்படுறீங்க, இந்த மக்கள் எல்லாம் நீங்கள் அழிச்சு போட்டீங்கன்னா ஊர் மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? தேவனே அவங்கள என்ன பண்ணிட்டார்? வழியில் கூட்டிட்டு வந்தார், என்ன வழியில் அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்களே ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. அதுதான் 40 வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்தது உண்மைதாங்க, சமுத்திரத்தை தாண்டினது உண்மைதாங்க. ஆனா வழி தெரியாம எங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வனாந்தரத்திலேயே 40 வருஷமா சுத்திட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், அவங்க இனிமே வரப்போறதே கிடையாதுன்னு சொல்லிதான் அந்த கானான் தேசத்தை சேர்ந்த எல்லா மக்களும் என்ன பண்ணிருப்பாங்க? நினைச்சிருப்பாங்க. அதே தான் நம்ம முதல் வசனத்திலேயும் இந்த அதிகாரத்தில் வாசித்தோம். மறுபடியும் உங்களுக்கு என்ன ஆயிப்போச்சு? திகில் பிடிச்சு போச்சு. வந்துட்டாங்க, சிவந்த சமுத்திரத்தை கடந்தது போல இப்ப யோர்தானே என்ன பண்ணிட்டாங்க? கடந்துட்டாங்க. சிவந்த சமுத்திரத்தை தேவன் பிளந்தது போல யோர்தானை வற்றி பண்ணினா என்பதை கேட்டு பயந்து போனாங்க. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்னதை நீங்க செய்ததினாலே எகிப்தின் நிந்தை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். நம்ம நாட்டினுடைய ஒரு பரிதாபம் என்ன தெரியுமா? தமிழ் மக்களை பற்றி இந்த நாட்டில் அதிகமாக பேசப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்மளை அடிமையாகவே இத்தனை வருஷம் வச்சுட்டான். இந்த சமுதாயம் நம்மளை அடிமையாகவே வச்சிருக்கு. சரியா? ஜீகன் பால்கை பற்றிலாம் படிக்கிறோம். அந்த நேரத்தில் பெண்கள் மேலாடை அணியக்கூடாது, ஆண்கள் இடுப்பில் துணி கட்டக்கூடாது, துண்டை கட்டக்கூடாது, மன்னிக்கணும், கழுத்தில் போடக்கூடாது. எங்கே தான் கட்டிக்கணும்? இடுப்பில் தான் கட்டணும். அடிமைகளாய் வைத்திருந்ததுனால இன்னைக்கு நமக்கு உள்ளுக்குள்ள என்ன உணர்வு இருக்கு? அடிமை அந்த உணர்வு இருக்குது. அதை மாற்ற முடியலன்னு சொல்றாங்க. தமிழ் மக்களுக்கு இன்னும் அப்படிதான் இருக்கு. அதனால்தான் யாராவது ஒரு ஹீரோவையே பின்பற்றுறதுக்கு என்ன பண்றாங்க? போயிட்டே இருக்கிறாங்க. தமிழ் மக்கள் பரிதாபமான நல்ல மக்கள், ஆனா இன்னும் அந்த அடிமை உணர்வு அவங்களுக்குள்ள இருக்குது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது இருந்துச்சு. அவங்கள பற்றி மற்றவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, இவங்க யாரு? அடிமைகள். அவங்க உணர்வு என்ன இருந்துச்சு? 430 வருஷமா இருந்தவங்களுக்கு அடிமை உணர்வு இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை கீழ்ப்படிஞ்சதுனால எல்லாவற்றையும் நான் என்ன பண்ண போகிறேன்? புரட்டி போட போகிறேன். நீ ஆள போகிறாய், நீ ஜெயிக்க போகிறாய். உன்னை பார்க்கிற மக்கள் மிரள போகிறார்கள், நடுங்க போகிறார்கள். உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்பதை அங்கே சொல்லுகிறார். அதாங்க 9ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இந்த எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் இந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. நம்முடைய பேக்ரவுண்ட் எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய பின்னாடி நம்முடைய பழைய அனுபவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் ஆண்டிடத்திலே வருவானால், தேவன் ஒரு மனுஷனை கையிலே எடுத்து விடுவாரானால், அதாங்க பில்லிகராமுடைய வாழ்க்கை. அற்புதமான ஒரு வாழ்க்கை. சாதாரணமான விவசாயியுடைய மகன் டிஎல் மூடி அவரை பார்க்கும் பொழுது அவர் சாதாரணமான மனுஷன், இங்கிலீஷ் கூட கிராமரோட பேச தெரியாதான். ஆனால் அந்த மனுஷனை கொண்டு தான் அத்தனை பேரை ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார். அந்த மனுஷன் ஆண்டிடத்தில் கேட்ட ஒரு காரியம், ஆண்டவரை என்னை எடுத்து பயன்படுத்தும்.
நீ தேடுகிற அந்த மனுஷன் நானா இருக்கட்டும் என்று சொன்னாராம். தேவன் அதே போல எடுத்து பயன்படுத்தினார். ஒரு சாதாரணமான மனுஷனை தேவன் எடுப்பாரானால் அவனை புரட்டி போடுகிறார் ஆண்டவர். அவனுடைய பெயர்கள் முன்பதாக வேறு போல இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது வேறாக அது காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க முடியும்? அதுக்கப்புறம் 10வது 11வது வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளியிலே பஸ்காவை ஆசரித்தார். பஸ்கா எங்க ஆரம்பமாச்சு? எகிப்தில். அது எதனுடைய அடையாளம்? விடுதலை. இப்ப அவங்க எதிரியின் எல்லைக்குள்ளே வந்து அந்த விடுதலையின் பஸ்காவை ஆசரிக்கிறார். அது மட்டுமா? 11 பஸ்காவின் மறுநாளிலே அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தால் ஆக்கிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். இவ்வளவு நாள் எதை சாப்பிடல அவங்க? இவ்வளவு நாள் எதை சாப்பிட்டார்கள்? மன்னாவை சாப்பிட்டார்கள். இடையில கூட புலம்புனாங்க, எவ்வளவு நாள் தான் இந்த மன்னாவையே சாப்பிட்றது, வாய்க்கே கஷ்டம், நல்லா இல்லை அப்படி சொன்னாங்க. இப்போ அவங்க எங்கே வந்துட்டாங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் வந்து அந்த தேசத்தின் கனிகளை புசித்தார்கள். 12 அவள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போயிற்று. அவள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்திலே தானே புசித்தார்கள். எல்லாமே மாறிடுச்சு பாருங்களேன், எல்லாமே மாறிற்று. ஆண்டவர் ஒரு புதிய எல்லைக்குள்ளே அவளை கொண்டு வந்தார். இந்த அனுபவம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும்? 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும். ஆனால் 40 வருஷம் அவங்க நாந்தரத்தில் சுத்தினாங்க. அந்த தாமதத்துக்கு காரணம் என்ன சொன்னா, அவங்க நம்ப மறுத்தார்கள். தேவன் சொன்னதை செய்ய மறுத்தார்கள். மோசே சொன்னதை செய்ய மறுத்தார்கள். அதனால தாமதம் ஆயிடுச்சு. சரியா? நான் சொன்னதெல்லாம் செய்யணும்னு நான் சொல்ல வரல, நான் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? வெள்ளிக்கிழமை அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி தான் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த நாட்களில் அவன் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறேன். அவன் வாழ்க்கையை தேவன் புரட்டி போட்டான். சபையை துன்பப்படுத்தின அவன், சபையை பாழாக்கி கொண்டிருந்த அவன் சபையை கட்டுகிறவனாக மாறினான். அநேக அப்போஸ்தலர்களை பயன்படுத்தினதை காட்டிலும் அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் அதிகமாய் பயன்படுத்தினார். தேவன் யாரை வேண்டுமானால் பயன்படுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கை புரட்டி போடப்பட வேண்டுமானால் தேவனுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட்டு தான் ஆக வேண்டும். 13 வாசித்து முடித்து விடலாம். அடுத்த சம்பவம், ஆண்டவர் அவர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிறார். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவன் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவரே, உமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அடுத்த ஸ்டெப். அடுத்து அவங்களுக்கு என்ன வேணும்? யோசுவாவுக்கு தான் ஓடிட்டே இருக்கு. யோசுவா ஆண்டவர் சொல்றதை செஞ்சுட்டே இருக்கிறார். இப்ப யோசுவா மனதில் என்ன இருக்கு? பஸ்கா சாப்பிட்டாச்சு, இப்ப தேசத்தின் கனிகளும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு, மண்ணா நின்று போச்சு. ஆனா யோசுவாவின் மனதில் ஓடுறதெல்லாம் என்னன்னா, அடுத்து என்ன செய்யணும்? ஆண்டவரே சொல்லும், நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். அப்படியே வெளியில போய் நிற்கிறாரு. அப்பொழுது ஒரு மனிதன் அங்கே நிற்கிறார். நேரா போய் கேட்கிறாரு, நீ எங்களை சேர்ந்தவரா எங்க எதிரியை சேர்ந்தவரா? அப்பொழுது சொல்லுகிறா, இல்லை, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறேன். சொன்ன உடனே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி சொல்றாரு, உமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது
என்றார். யோசுவா அப்படியே செய்தான். அதுக்கப்புறம் அவன் செய்ய வேண்டியது அவனுக்கு சொல்லப்படும். ஆண்டவர் நம்மோடு கூட பேச வேண்டும். இங்கே தான் நடக்கிற காரியம். அடுத்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவளுக்கு ஆண்டவர் வழி நடத்த விரும்புகிறார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போயிட்டே இருக்கிறார். அதை நம்ம முதல் அதிகாரத்திலிருந்து அழகாக வாசிட்டே வரோம். யோசுவா சொல்லுகிறதை யோசுவா செய்கிறான், ஜனங்கள் சொல்லுகிறதை ஜனங்கள் செய்கிறார்கள், ஆசாரிகள் சொல்லுகிறதை ஆசாரிகள் செய்கிறார்கள். அப்படியே ஒவ்வொருத்தராக சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அங்கே தேவன் அவைலபிளாக இருக்கிறார். அடுத்து உடனடியாக அவர் அங்கே வருகிறார் யோசுவாவுக்கு அடுத்த ஆலோசனையை சொல்லுவதற்காக. இதுதான் வாழ்க்கை, தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை வழிநடத்த ஆயத்தமாக இருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்முடைய பாவங்களே நம்முடைய தேவனுக்கு நமக்கு இடையிலே தடையா நிற்கிறது, தடையை உண்டாக்குகிறது. அவருடைய கரம் அல்ல, அவருடைய கரம் நம்ம வழி நடத்த ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நம்ம தான் அதுக்கு தடையாக மாறிக்கொண்டே வருகிறோம். ஆண்டவர்ட்ட சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஏசாயா 59வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன், அதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 59வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. எது தடையாக இருக்கிறது? அதே 100 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 32, அது அப்படியே கையில் வச்சுக்கோங்க. ஏசாயாவை சங்கீதம் 32 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா மன்னிக்கும், சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அடுத்த வசனத்தை பாருங்க. வாரினாலும் கடிப்பாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேரி கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். யார மாதிரி இருக்க வேண்டாம்? அதாவது எவ்வளவு சொன்னாலும் ஏறாத ஒரு மனுஷனாய் இருக்க வேண்டாம். அப்படிதான் இருந்துட்டாங்க 40 வருஷம். அதான் லேட். இப்ப சொல்லுகிறா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டு. எந்த சங்கீதம் இது? தாவீது மனம் திரும்புகிற ஒரு சங்கீதம், 51ஆம் சங்கீதத்தோட கூட சேர்ந்த சங்கீதம். இப்ப சொல்றாரு, நான் உனக்கு போதித்து உன்னை நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உனக்கு காட்டு, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. புத்திலா குதிரையை போல கோவேரி கழுதையை போல நீ இருக்க வேண்டாம். 10ஆம் வசனத்தை சொல்லும்போது, துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதாவது சபை இல்லைங்க, சபை நம் ஒரு வழிகாட்டி, என்ன செய்ய வேண்டும் என்று காட்டுவதற்காக தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பள்ளிக்கூடம். ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, ஆனால் படிக்க வேண்டியது யாரு? பிள்ளைகள். அதே போல நம்முடைய ஆலயம் சபை என்று சொல்லும் பொழுது வேதத்தை உங்களுக்கு திறந்து காட்டுகிறது, அதன்படி நடக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நானும் அதான், எனக்கும் அதே தான், உங்களுக்கும் அதே தான். ஆனால் அநேக நேரத்தில் நம்மால் செய்ய முடியாமல் போவதற்கு காரணம் என்ன சொன்னா, நம்முடைய பாவங்களே தேவனுக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறான் எதிர்பார்க்கிற. நான் சொல்றதை நீ செய், அதை செய்து கொண்டே வருகிறார்கள். ஆண்டவர் அடுத்த எல்லைக்கு கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். அதுதான் 5வது அதிகாரத்தில் படித்தோம். அடுத்த வாரத்தில் நம்ம 6வது அதிகாரத்தை பார்க்கலாம். எப்படி அவர்கள் எரிகோ பட்டணத்தை பிடித்தார்கள் என்பதை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டுக்காக இந்த பூமியிலே செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்தாக வேண்டும். போராட்டம் உண்டுங்க, பயங்கரமான போராட்டங்கள் உண்டு. யோசுவா தவறு செய்தானா? ஆமா, இடையில பார்க்க போறோம், படிக்க போகிறோம். மோசே விழுந்து போனானா? ஆமா, அவனும் விழுந்து போனான். ஒரு கட்டத்தில் உண்டு, எல்லாருடைய போராட்டங்கள் உண்டு. ஆனால் ஆண்டு சொல்கிறார், எழுந்துரு, எழுந்து நீ செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார். யோசுவாவின் புத்தகம் முழுதுமே பார்த்தீங்கன்னா சுதந்திரித்தலை படிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரிக்க வேண்டும், ஆண்டிற்காக செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்யலாம். தலைகளை தாழ்த்துவோம். எதற்காக தேவன் நம்மை பிடித்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோமா?
ஒருவேளை அதை நாம் அறியாதிருந்தாலும் கூட தேவன் ஒரு நோக்கத்திற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை முழுமையாய் புரிந்து கொண்டு விசுவாசித்த ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே நீர் எதற்காக என்னை பிடித்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அதற்கு தடையாயிருப்பது என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால் ஆண்டவர் தெளிவாக நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். தூக்கி எறிய வேண்டிய காரியத்தை தூக்கி எறிய வேண்டும், வெட்டி எறிய வேண்டிய காரியங்களை வெட்டி எறிய வேண்டும். அசுத்தம் என்று தேவன் சொல்லுகிறதை நான் விட்டு விலக வேண்டும், செய்ய சொல்லுகிறதை நான் செய்து ஆக வேண்டும். நான் செய்ய மறுக்கும் பொழுது, கீழ்ப்படிய மறுக்கும் பொழுது என் வெற்றி தாமதமாகிறது. சில வேளையிலே நான் எதையுமே சாதிக்காதவனாய் நான் மறுமைக்கு கடந்து போகிற பரிதாபமான நிலைமை ஏற்படலாம். வாலிபர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டுக்காக நாம் எதை செய்து முடிக்கப் போகிறோம்? எது தடையாய் இருக்கிறது? தேவன் ஒரு பெரிய நோக்கத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். வனாந்தரத்திலே சுற்றி திரிவதற்காக நம்மை அழைக்கவில்லை. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்க நம்மை அழைத்திருக்கிறார். அதான் தேவனுடைய நோக்கம். நம்மை அர்ப்பணிக்கலாமா? எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. பழைய ஏற்பாட்டில் அநேக மக்களை எங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக வைத்திருக்கிறேன். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை எங்களுக்கு நீ வேதாந்தத்தில் எழுதி கொடுத்திருக்கிறீர். அவர்கள் எப்படியெல்லாம் தோற்று போனார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். எதனாலே வெற்றி பெற்றார்கள் என்பதையும் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை புரிந்து அது செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். எங்களால் முடியாது என்பது உண்மைதான். நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல் இருக்கிறோம் என்பது உண்மைதான். எங்கள் எதிரிகள் ராட்சதர்களாக இருக்கிறார்கள் என்பதும் உண்மைதான். ஆனால் எங்கள் தேவன் செய்ய நினைத்தது அவரால் செய்ய முடியும். நாங்கள் அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அவர் அதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாரும். யாருமே நாங்கள் தோற்று போனவர்களாய் முடிக்காதபடிக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வெற்றி பெற்றவர்களாய் முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உடைய வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதி வந்த தேவனுடைய பிள்ளை எல்லாரையும் பலப்படுத்தும். எல்லாவற்றையும் உடைய கருத்தில் இருக்கிறோம். எங்கள் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே.